நாளை நடக்கும் 10 17 போகும் தாலி அறுப்பாய் தாய் வீட்டிலிருந்து சீரை வரத்தில் வரும் நாங்களையும் பறிபோகும் நாளை நடக்கும் 10 மேல 17 சண்டையிலே மாலை வருமா சேலை வருமா என் தாய் வீட்டு சீர் வருமா என் மாங்கலை பறி போகுமா என் மாங்கலை பறிமா ஐயோ
ஆசீர்வாக்கானது கண்ணே நோடி அம்மா என்னமோ இருந்தேன் இந்த பாவியா விளக்கு மணியாடு பொண்ணுருவி இந்த கண்ணை கனவை நினைத்த உடனே ஒரு நெருப்பை கொண்டு திரேகத்திலே தீட்டியதே உண்டானா அந்த நெருப்பை உடலிலே தீட்டியதே உண்டானால் உடம்பெல்லாம் எப்படி எரியுமோ இந்த கண்ணை கனவை நினைத்த உடனே எனக்கு அப்படி அங்கமெல்லாம் பதறுதடி தோழி என் அண்ணன் தம்பிமார்களுக்கு என்ன தீவினை வருமோ இல்லை என் அக்கா தங்கைகளுக்கு ஏதாவது தீவினை வருமோ என்று பார்க்கக்கூடிய நேரத்தோடி என்னுடைய தாய் தந்தையருக்கு இந்த பாவி நான் ஒருவளாக பிறந்தவளடி அம்மா. நான் அக்கா தங்கையுடன் பிறக்க கிடையாது, அண்ணன் தம்பியுடன் பிறக்க கிடையாது. இந்த பாவி நான் ஒருவளாக பிறந்தவளோடி அம்மா.
பெற்று வளர்த்து என்னுடைய தாயாருக்கு என்ன தீவினை வருமா? இல்லை என்னை பெற்ற என்னுடைய தந்தையாருக்கு என்ன தீவினை வருமா? தெரியவில்லை அடியம்மா தோழி. கனவை நினைத்த உடனே என் அங்கமெல்லாம் பதறுகிறது, என் உள்ளமெல்லாம் துடிக்கிறது. ஏதோ தீவினை வரும் போல் தோன்றுகிறது தோழி. அப்படி அம்மா 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 பஞ்சானை சொல்லும் வகையுள்ள அசரில் வாழ்ந்து பஞ்சானை அடியாளுக்கு வைத்துமே எடுத்துரை செய்வார். என்ன வார்த்தை தோழி? ஆனால் அம்மா உங்களுக்கு ஏற்பட்ட அந்த கனவானது என் செவிக்கு எதுவுமே கேட்கவில்லை அம்மா. ஆமா அம்மா. அந்த கனவானது எப்படி தெரியுமா தோழி? அந்த கனவு கூட வஞ்சனையாக சொல்லியிருக்கிறது பார்த்தாயா? எப்படி அம்மா கனவு வந்தது? என் செவி நிலமாக கேட்ட அசிரியர் வாக்கு உன் செவிக்கு கேட்கவில்லையாப்பா? கேட்கவில்லையம்மா. எப்படி உங்களுக்கு கனவு? ஆசிரியர் உரைத்த வாக்கு என் அறிவையே சொல்லேன் கேளா நிசமதா வன்மையாய் உரைந்ததோடி திசையானே அப்படி இருக்கும் பொழுது தோழி அம்மா நாளை படுகா
நடக்கும் 10 மேலும் 17 நாள் சண்டையிலே ஆமாம்மா மாலை வருமா சேலை வருமா ஆமா என் தாய் வீட்டு சீர் வருமா சரியம்மா என் மாங்கல்யமானது பரிபோகும்படியாக கதவு கட்டடி அம்மா அம்மா சொல்றமா அம்மா கனவு கண்டதாலே ஒரு இரவருக்கு எத்தனை ஜாமம் தோழி அம்மா ஒரு இரவுக்கு 4 ஜாமம் இருக்கிறதம்மா தோழி அம்மா முதல் ஜாமத்திலே கனவு கண்டால் என்ன நடக்கும் தோழி 3 வருடங்கள் கழித்து அதற்கு பலன் கிடைக்குமா அப்படியா ஆமா 2ஆம் ஜாமத்திலே கனவு கண்டால் 2 வருடங்கள் ஆகும்மா 3ஆம் ஜாமத்திலே கனவு கண்டால் ஒரு 6 மாத காலம் ஆகும்மா 4ஆம் ஜாமத்திலே கனவு கண்டால் 4ஆம் ஜாமத்தில் கனவு கண்டால் நமக்கே பழித்து விடுவேன்பார்கள் அம்மா அப்படி நான் கண்ட கனவு 4ஆம் ஜாமத்திலே கண்டன் தோழி 4ஆவது ஜாமத்திலா அம்மா அப்படி இருந்தாலும் அந்த கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் தான் சண்டை நடக்கிறது நாமோ இங்க கலிங்க தேசத்திலே இருக்கிறோம் ஆமா அதற்கும் நமக்கு என்னமா சம்பந்தம் இருக்கிறது இல்லை தோழி ஆகையால இந்த தூணு இருக்குது பாத்தீங்களா அது ஆமா தூணெல்லாம் ஒண்ணுதான் என்ன சொல்ல மாதிரி பண்றது நம்ம ஆமா அதனால அதுக்கு கீழே பஞ்சனை நம்ம அலங்கரித்ததுனால உங்களுக்கு ஆகாத சயனங்கள் கெட்ட கனவெல்லாம் வருதும்மா ஆமா இதெல்லாம் ஒரு மன பிராந்திமா நீ ஒண்ணு கவலைப்படாத நான் பஞ்சனையை மாத்தி போடுறேன் ஆமா ஆமா யாருங்க நீங்க அங்குதேசத்துல இருந்து எங்க அங்குதேசம் அங்க இருந்து கர்ண மகாராஜாவோட கூட்டி கொண்டு வர சொன்னார் என்னையவா ஆமா என் பேர் சுந்தரம் உன் பேரு என் பேர் தான் சுந்தரம் என் பேரு சுந்தரம் சுந்தரராஜ் என் பேரு உன் பேரு சுந்தரராஜனா எப்போது மாத்தன மாத்திட்டீங்க அப்படியா சரி போலாமா இப்ப உங்க நாட்டுக்கு போகணும் அதனால நீதான் கூட்டிட்டு போகணும் நடங்க பற்பல பாரிஜாத புஷ்பங்களை வைத்து தோழி சுந்தரம் அநேக வணக்கம். உன் எண்ணம் நல்ல எண்ணம். ஆமா, இன்று போல் என்று வாழ்க வாழ்க வளவடோடு ஆசீர்வாதம். இருந்தாலும் தோழி சுந்தரம் அரசே, இந்த கர்ண மகாராஜனுக்காக நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். தங்களுக்கு உதவியா? ஆமாம். நீங்கள் எத்தனை பேர்களுக்கோ உதவி செய்திருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்காக ஒரு உதவி என்றால் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். உனது மகாராணி இருக்கிறாளே, ஆமா, சுவாங்கி என்று சொல்லக்கூடிய பொன்னுருவி, ஆமாங்க, என்னுடைய மனைவி. ஆமா, என்ன நாட்காக பிரிந்திருக்கிறார். எனது ராணி. ஆமா, அதனாலே ஆமா, உனது ராணி இடத்துல சென்று உனது கணவர் கர்ண மகாராஜன் உங்களை அழைத்து வர சொன்னார் என்று சொல்லி அழைத்து வருகிறாயா? அப்படியா? அப்படியே ஆகட்டும் அரசே. ஆனால் அரசே, இந்த இரவு நேரத்திலே இந்த காட்டு வழியாக நான் தன்னந்தனியாக செல்ல முடியாத ஒரு பெண்ணாக இருக்கிறேன். ஆமாம். ஆகையால் எனக்கு துணையாக யாராவது அனுப்பியதை உண்டானால் கேட்டு பார்க்கிறேன். மகாராஜா, நான் துணையா வரேன். அப்பா நீ வரியா? எல்லாருமே வருங்க. நிறைய பேர் வரேன்றாங்க. இவங்க எல்லாம் பரவாயில்லையா உனக்கு? ஐயோ, இத்தனை பேர் வந்தா நான் தாங்க முடியாது மகாராஜா. பேர்ல யாரு வேணும் உனக்கு? இல்ல, காட்டுல போனா அப்புறம் ஏதாவது செஞ்சுருவாங்க. அதனால யாராவது நம்பிக்கையான ஒரு ஆளை கூப்பிட்டு வாங்க. வேற யாருன்னா? அப்ப நிமிச்சு போட்டேன். அத்தனை பேர் வந்தா என்ன செய்வாங்களா?
கேக்குறது ஆம்பளைங்க. ஏப்பா நீ போறியாப்பா? இந்த பொண்ணுக்கு துணையா போயிட்டு வரியா? ஏன்னா இரவு நேரத்துல யாருன்னா வந்து வழிமறைப்பாங்க, ஒரு பொண்ணை கையை பிடிச்சு கூட இழுப்பாங்க. அந்த நேரத்துல சண்டை போட்டு அவங்களை காப்பாற்றணும். ஆமா, அந்த திறமை இருக்கணும். யாரு போறீங்க? அவன் அனுப்புங்க வெங்கடேஷ். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு நேரத்துல ஒவ்வொன்று வாழ்ந்து வருதாம். அவருக்கும் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஏதோ உடம்பு சரியில்லாம கை கால்லாம் கொஞ்சம் இழுத்து முடியாம இருக்கிறாரு. அவரால் முடியாதுட்டாரு. யாரு அனுப்பலாம்? ஏமா இவன் பரவாயில்லையா? பாக்குறதுக்கு சும்மாதாரா இருக்கிறாரு. அதனால பரவாயில்லைங்க, இவர் என்ன காப்பாத்துவாரு. சரி போயிட்டு போலாங்களா? முன்ன வந்து உங்க நாட்டுக்கு நீங்க கூட்டிட்டு போனீங்க, இப்ப எங்க நாட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன். போலாமா? அம்மா நல்ல காலம் வந்ததம்மா. காலம் நல்ல காலம் காலம் முடிச்சிருந்து வாங்கி பையா ராணியம்மா, மழையே இல்ல பெய்யல. ஆமா, காலம் முடிச்சிருக்கு. நல்ல காலமா? அடிக்காலமா? காலம் இல்லம்மா, காலம். நல்ல காலமா? ஆமா, சொல்ல காலம் வந்ததம்மா. செல்வியால உண்டானது. ஏ கரியா அம்மா